நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பாலியல் பயங்கரம் வெளியாகி உலகத்தையே நடுநடுங்க வைத்துக் கொண்டிருக்கும் சூழலில் இந்தியாவில் 33 குழந்தைகளுக்கு நடந்த பாலியல் பயங்கரம் மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கி இன்டர்நெட் உலகத்தின் இருண்ட முகத்தை அம்பலப்படுத்தியிருக்கிறது. வீடியோ கேம் உள்ளிட்ட விளையாட்டு சாதனங்கள், பணம், பரிசு பொருட்கள் என குழந்தைகளுக்கு வலைவிரித்திருப்பதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டார்க் வெப் குற்றம் என்றால் என்ன? இந்த கொடுங்குற்ற இந்திய தம்பதியர் சர்வதேச போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி? மரண தண்டனை விதிக்கும் அளவுக்கு அவர்கள் செய்த குற்றங்கள் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த கிரைம் செய்தி தொகுப்பு. இந்த தம்பதியினர் டார்க் வெப் எனப்படும் மறைக்கப்பட்ட சட்டவிரோத ரகசிய இணைய தேடுதளங்களை பயன்படுத்தி பாலியல் பயங்கரத்தை அரங்கேற்றியதை சர்வதேச காவல்துறையான இன்டர்போல் கண்டுபிடித்துள்ளது. இதனைத் தொடர்ந்துதான் இந்த விசாரணையை மத்திய புலனாய்வு பிரிவான சிபிஐ கையகப்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து 2026 பிப்ரவரி 20 அரிதினும் அரிதானது என கூறி இந்த தம்பதியருக்கு மரண தண்டனையை வழங்கியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அரசு துறை பொறியாளராக பணிபுரிந்தவர் 50 வயது ராம்பவன், இவருடைய மனைவி 47 வயது துர்காவதி. இவர்கள் இருவரும் இணைந்து 33 குழந்தைகளை வைத்து ஆபாச படம் எடுத்த புகாரில் கைது செய்யப்பட்டனர். 2020 அக்டோபர் 31 18 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு பாலியல் துஷ்பிரயோகம், அவர்களை ஆபாச நோக்கங்களுக்காக பயன்படுத்துதல் மற்றும் இணையத்தில் சிறார்களின் பாலியல் காட்சிகளை பதிவேற்றுதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் ராம்பவன் மற்றும் அவரது மனைவி துர்காவதி மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து கைது செய்தது. அதனைத் தொடர்ந்து 2021 பிப்ரவரி 10 இந்த தம்பதி மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. தொடர்ந்து 2023 மே 26 அன்று விசாரணை நீதிமன்றத்தால் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சௌரப் குமார் சிங் கூறும்போது, கைது செய்யப்பட்ட ராம்பவன் மற்றும் துர்காவதி இருவரும் சித்திரக்கூட்டில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்ததாகவும், அவர்கள் 3 முதல் 18 வயதுக்குட்பட்ட 33 குழந்தைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து அதை வீடியோவாக பதிவு செய்து 47 நாடுகளில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பி வைத்ததாகவும் தெரிவித்தார். இந்த விவரங்கள் அனைத்தும் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் அந்த தம்பதி 10 முதல் 12 ஆண்டுகளாக சிறார்களை துஷ்பிரயோகம் செய்து இதுபோன்ற 2 லட்சம் வீடியோக்களை உருவாக்கியிருப்பதும் சிபிஐ விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து ராம்பவன் மற்றும் துர்காவதி தம்பதிக்கு மரண தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். இது மிகவும் அரிதான ஒழுக்கக்கேடான வழக்கு மட்டுமல்லாமல் இந்த தார்மீக சீரழிவு மிகுந்த குற்றத்தால் பலரும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இது கொடூரமான குற்றம் என்றும் நீதிபதி தீர்ப்பில் குறிப்பிட்டார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் உத்தரப்பிரதேச அரசு தலா 10 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும், குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 8 லட்சம் பணத்தை அவர்களுக்கு சமமாக பிரித்து வழங்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டார். சிபிஐ விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட சிறார்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. பொருளாதாரத்தில் நலிவடைந்த குழந்தைகளை மையப்படுத்தி இந்த கொடூர குற்றத்தை செய்தது வெளிச்சத்திற்கு வந்து உள்ளது. ஆன்லைன் வீடியோ கேம்கள், பணம் மற்றும் பரிசுகள் வழங்குவதாக கூறி ராம்பவன் தங்களை வலையில் சிக்க வைத்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக 33 ஆண் குழந்தைகளுக்கு எதிராக கடுமையான பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்றங்களை இத்தம்பதியர் அரங்கேற்றியதாகவும் சிபிஐ விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் இதில் பாதிக்கப்பட்ட சிலருக்கு பிறப்புறுப்புகளில் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும், அவர்களில் சிலர் இன்னும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. இது தவிர சிலருக்கு கண்களில் பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாகவும், சிலர் இன்று வரை உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. கணவன் மனைவி இருவரும் 2010 முதல் 2020 வரை பண்டா மற்றும் சித்ராகூட் ஆகிய இடங்களில் இப்படிப்பட்ட பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டதும் சிபிஐ விசாரணையில் கண்டறியப்பட்டது. இதுகுறித்து சிபிஐ அதிகாரிகள் கூறும்போது, பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விசாரணையின் போது தடயவியல் நிபுணர்கள், குழந்தைகள் துஷ்பிரயோக வழக்குகளை கையாளும் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் உடன் இருந்தனர். மேலும் டிஜிட்டல் ஆதாரங்களும் பாதுகாக்கப்பட்டுள்ளன என்றார். உலகம் முழுக்க குழந்தைகள் பாலியல் வீடியோக்கள் தடை செய்யப்பட்டு உள்ளன. மிகப்பெரிய குற்றமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் கூகுளில் குழந்தைகள் தொடர்பாக அது குறித்து தேடினாலே கைது செய்யப்படும் நிலை இருக்கும் போது
இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த இந்த பாலியல் வீடியோ குற்றத்தை இந்திய போலீசாரால் ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை? சர்வதேச போலீசாரான இன்டர்போல் கண்டுபிடித்தது எப்படி? யூபி தம்பதி குழந்தைகள் வீடியோக்களை இத்தனை ஆண்டுகள் எப்படி விற்பனை செய்தது? டார்க் வெப் என்றால் என்ன என்பது குறித்து விவரிக்கிறார் சைபர் சட்ட நிபுணர் கார்த்திகேயன். இன்டர்நெட் உலகத்தில் நாம் பயன்படுத்தும் சர்ஃபேஸ் நெட் என்பது 5% தான். ஆனால் 95% சட்டத்திற்கு புறம்பான ரகசியமான கிரிமினல்கள் பயன்படுத்தக்கூடியதுதான் டார்க் நெட். சாதாரண மனிதர்களால் டார்க் நெட்டை பயன்படுத்தி இது போன்ற குற்றங்களில் ஈடுபடவே முடியாது என்கிறார் அவர். சரி, இப்போ இன்டர்நெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 விதமா இருக்குங்க சார். ஓகே. சோ இன்டர்நெட்ல ஒன்னு வந்து சர்ஃபேஸ் நெட்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து டார்க் நெட் அப்படின்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் நெட் தான் நம்ம யூஸ் பண்ற இன்டர்நெட். சோ ஒரு காமன் மேன் யூஸ் பண்ற இன்டர்நெட் தான் சர்ஃபேஸ் நெட் நம்ம சொல்லுவோம். சோ இந்த சர்ஃபேஸ் நெட்ல நம்ம பாக்குற இன்டர்நெட்ல எவ்வளவு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம் நம்ம இன்டர்நெட்ல, அது எல்லாமே சேர்த்து 5% தான் வரும். நம்ம பயன்படுத்துறதுன்றது 5% தான். 5% தான். ஆமா, 95% வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் டார்க் நெட் அப்படின்றது. இப்போ இன்டர்நெட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு கோடிக்கணக்கான வெப்சைட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி டார்க் நெட்லயும் கோடிக்கணக்கான வெப்சைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த வெப்சைட்ஸ் தான் டார்க் வெப் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சர்ஃபேஸ் நெட்லன்னு பார்க்கும்போது நிறைய டைப் ஆஃப் வெப்சைட்ஸ் நீங்க பார்க்கலாம். யூடியூப் மாதிரி வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் வெப்சைட்ஸும் பார்க்கலாம். சோஷியல் மீடியா வெப்சைட்ஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமும் நீங்க பார்க்கலாம். அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி சைட்ஸும் நீங்க பார்க்கலாம். சோ அதே மாதிரியும் டார்க் நெட்ல இருக்கு. ஓகேங்களா? டார்க் நெட்ல தான் வந்து சைபர் கிரிமினல்ஸ் அதிகமா இருக்கிறது. சோ அந்த சைபர் கிரிமினல்ஸ்ல அவங்களுக்கு ஒரு நெட்வொர்க் வேணும் அப்படின்றதுக்காக அதுலயும் சோஷியல் மீடியா இருக்கு. ஓகேங்களா? அவங்களுக்குள்ள கொலாபரேட் பண்றதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே இப்ப நீங்க ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணா இப்ப குரோம் இல்ல இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், எட்ஜ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று யூஸ் பண்றீங்க இல்லைங்களா? ப்ரௌசர் யூஸ் பண்றோம். பட் டார்க் வெப் யூஸ் பண்றதுக்கு தார் ப்ரௌசர்னு ஒரு ப்ரௌசர் இருக்கு. சோ ஏன் தார் ப்ரௌசர்னா அதுல வர்றது எல்லாமே ஆனியன் ரவுட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஆனியன் ரவுட்டர்ஸ் அப்படின்றது என்னன்னா, இப்போ போயிட்டு ஒரு யூடியூப்ல ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, யூடியூப் சேனல்ல நாளைக்கு இந்த போஸ்ட் யார் போட்டது அப்படின்றது ஈஸியா உங்க ஐபி அட்ரஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதே தார் ப்ரௌசர்ல பண்ணும்போது அந்த ஐபி அட்ரஸ் கிடைக்காது. ஓகே, ஐபி அட்ரஸ் மாறி மாறி காமிக்கும். இப்ப செக் பண்ணா ஐபி அட்ரஸ் இந்தியன் காமிக்கும், அடுத்த செகண்ட் டெல்லி துபாய்னு காமிக்கும், அடுத்த செகண்ட் அமெரிக்கன் காமிக்கும். சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய கிரிமினல் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஐட்டம் தான் இந்த வீடியோஸ் எல்லாம். அந்த பாலியல் குற்றங்கள். ஆமா 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 ஓகேங்க சார். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா போனோகிராஃபின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து யூஎஸ் மாதிரி கண்ட்ரிலாம் இட்ஸ் லீகலைஸ்டு. ஓகே சார். பட் சைல்ட் போனோகிராஃபி உலக அளவில் எல்லா இடத்துலயும் பேன். ஓகே சார். சைல்ட் போனோகிராஃபி எங்கேயுமே கிடைக்காது. ஓகேங்களா? சோ அப்ப சைல்ட் போனோகிராஃபிக்கு டிமாண்ட் எங்க இருக்குன்னா டார்க் வெப்ல தான் இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த டார்க் வெப்ல தான் இதை ஆபரேட் பண்றாங்க. ஓகே. அப்ப பொதுமக்கள் இதை பயன்படுத்தினா சட்டப்படி குற்றம் கிடையாது. முதல்ல பொதுமக்கள் பயன்படுத்த முடியாது. ஆமா, நீங்க வந்து இப்போ தார் ப்ரௌசர்ல போய் நீங்க ஒரு கிரிமினல் பஜாரை நீங்க ஆக்சஸ் பண்ணி பார்க்கணும்னா பார்க்க முடியாது உங்களால. ஓகேங்களா? உங்களை பார்த்து நீங்க ஒரு தடவை ஆக்சஸ் அட்டெம்ப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஐபி அட்ரஸ் அவங்க ட்ராக் பண்ணுவாங்க. ஓகே, பார்த்துட்டு நீங்க ஒரு நியூஸ் மீடியால இருந்து பண்றீங்க, இல்ல நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து பண்றீங்க, ஏதோ ஒன்று பண்றீங்க, முதல்ல உங்க சிஸ்டம்குள்ள போய் என்னென்னலாம் இருக்குன்னு பாத்துருவாங்க. ஏதாவது தப்பா தெரிஞ்சதுன்னா உங்க சிஸ்டம் கிராஷ் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே. சோ அதனால ஒரு பொதுமக்கள், ஒரு காமன் மேன் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. சரிங்க சார். இப்ப இந்தியா சிபிஐயோ இந்தியா போலீஸ் ஆபீசரோ அதை கண்டுபிடிக்கல, FBI தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கன்னு நீங்க மத்தியான சொன்னீங்களே. ஆமா சார். ஏன் அப்படின்னா 2019 நம்ம ஒரு MOU சைன் பண்ணிருக்கோம், இந்தியாவும் யுஎஸும். ஓகேங்களா? சோ யுஎஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியால வந்து NCRB, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அப்படின்றது. NCRB யூஎஸ்ல FBIயும் ஒரு MOU சைன் பண்ணிருக்கோம், எஸ்பெஷலி இந்த சைல்ட் போனோகிராஃபியை கண்ட்ரோல் பண்றதுக்காக. ஓகேங்களா? சோ அதுலயே வந்து FBIல ஒரு டிபார்ட்மெண்ட் தான் நெக்மெக்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? அந்த நெக்மெக்கோட தான் நம்ம சைன் பண்ணிக்கிறது. எஸ்பெஷலி இது வந்து சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான், ஆன்லைன் அவங்களோட வீடியோஸோ எதுவும் இல்லாம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான். சோ இப்ப நீங்க கூகுள்ல போயிட்டு இப்ப சொல்றேன், ஓகேங்களா, கூகுள்ல போயிட்டு நீங்க சைல்டு போனோகிராஃபி அப்படின்னு நீங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உடனே கூகுள் அந்த நீங்க சைல்டு போனோகிராஃபி பாக்குறீங்களோ இல்லையோ, கூகுள் அந்த உங்க உடனே உங்க ஐபி அட்ரஸை கேப்சர் பண்ணி நேரா நெக்மெக் காமிச்சிரும். ஓகேங்களா? நெக்மெக்கு உடனே அது FBI காமிச்சிருவாங்க. FBI அந்த ஐபி அட்ரஸ் எந்த கண்ட்ரில இருக்குன்னு பாப்பாங்க. இந்தியானா இந்தியால இங்க NCRB காமிச்சிருவாங்க. சோ NCRB, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ வரும். NCRB அந்த ஐபி அட்ரஸ் எந்த ஸ்டேட்னு பார்த்து SCRB காமிச்சிருவாங்க, ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ காமிச்சிருவாங்க. SCRB அது எந்த மாவட்டத்துல இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா SP ஆபீஸ் காமிச்சிருவாங்க. அந்த SP ஆபீஸ்ல இருந்து எந்த போஸ்டல் அட்ரஸ் வருதோ லோக்கல் போலீஸ் போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. இப்ப இந்த பர்టిక్యులர் கேஸ்ல இவ்வளவு வருஷங்கள் எப்படி இவங்க அந்த குற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, எப்படி இது கண்டுபிடிக்கப்பட்டது சார்? அதுதாங்க இதுல வந்து ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப லாஸ்ட் இயர் வந்து இந்தியாவும் யுஎஸ்ல ஹோம்லேண்ட் செக்யூரிட்டியும் சைபர் கிரைம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஜனவரி 2025 இன்னொரு MOU சைன் பண்ணாங்க.
ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் நிறைய சைபர் கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஃபர்தரா என்னென்னலாம் டீப்பா போய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. 2 அமைச்சகங்கள் வந்து எஸ் சைன் பண்ணிருக்காங்க. ஸோ அங்க வந்து ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு இருக்குங்க யுஎஸ்ல. சோ இந்த ரெண்டு இவங்களும் வந்து ஜனவரி தான் வந்து சைன் பண்ணாங்க. சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் they are started working for India. டார்க் நெட்டை சாதாரண நபர்களால் பயன்படுத்தி இது போன்ற கொடூர குற்றங்களில் ஈடுபட முடியாது என்றால் உத்தரப்பிரதேச தம்பதியர் இத்தனை ஆண்டுகள் யாருடைய பின்புலத்தில் இப்படி செயல்பட்டார்கள்? 2 பேருக்கு மட்டுமே மரண தண்டனை விதிக்கப்பட்டால் இவர்களுக்கு பின்னால் இருந்த நெட்வொர்க்கில் இருப்பவர்கள் யார் யார்? அவர்களை ஏன் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை? இதன் பின்னணியில் உள்ள மர்மங்கள் ரகசியமாக இருப்பது ஏன்? இதையும் இன்டர்போல் தான் கண்டுபிடித்து கொடுக்க வேண்டுமா என மீண்டும் பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் உருவாக்கி இருக்கிறது உத்தரப்பிரதேச தம்பதியரின் இந்த வழக்கு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.